இன்றைய செய்திகள். தீவிரமாகும் சுதந்திர தின ஏற்பாடுகள். ஜார்ஜ் கோட்டையில் முதல் முறையாக கொடியேற்றும் முதல்வர் விஜய். நாடெங்கும் சுதந்திர திருவிழா கோலாகலமாக களை கட்டியிருக்கிறது. இந்த ஆண்டு நம் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம் அரங்கேறப் போகிறது. தமிழகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தளபதி விஜய் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றி மக்களுக்கான தனது சுதந்திர தின உரையை வழங்க உள்ளார். இது குறித்த முழுமையான மற்றும் சுவாரஸ்யமான கள நிலவரங்களை இப்பொழுது நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஜார்ஜ் கோட்டையில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம். நமது நாட்டின் 80வது சுதந்திர தின விழா நாளை மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக தலைநகர் கோட்டை முகப்பு விழாக்கோலம் பூண்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் பாரம்பரியமிக்க புனித ஜார்ஜ் கோட்டையில் நடக்கும் இந்த சுதந்திர தின விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். விஜய் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக கோட்டையில் கொடியேற்ற இருப்பது அரசியல் வட்டாரத்திலும் சரி பொதுமக்களிடையும் சரி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டை முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வண்ண விளம்பர அலங்காரங்களும் செய்யப்பட்டு விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. அணிவகுப்பு ஒத்திகை மற்றும் பாதுகாப்பு படையினரின் சாகசங்கள். நாளைய விழாவை சிறப்பிக்கும் வகையில் கடந்த சில நாட்களாகவே சென்னை ராஜாஜி சாலையில் முப்படை மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு ஒத்திகைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வந்தன. இந்த அணிவகுப்பு ஒத்திகையில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் தெரியுமா? இதோ ஒரு பட்டியல் உங்களுக்காக. குதிரைப்படை மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை வீரர்கள், மாநில காவல்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு படை வீரர்கள், பெண்களின் திறமையை பறைசாற்றும் வகையில் சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, நீலகிரி படைப்பிரிவு மற்றும் அதிரடி கமாண்டோ படைப்பிரிவு வீரர்கள். நாளை கொடியேற்றத்திற்கு பின் முதல்வர் விஜய் அவர்கள் திறந்த ஜீப்பில் சென்று இந்த வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டு பெருமைப்படுத்த உள்ளார். இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை காணவே சாலையில் இருபுறமும் ஏராளமான பொதுமக்கள் கூடினர். சாதனையாளர்களுக்கு அள்ளி வழங்கும் சிறப்பு விருதுகள். சுதந்திர தின விழா என்றாலே வீரத்தீர செயல்களும் சாதனைகளும் அங்கீகரிக்கப்படும் நாளாகும். அந்த வகையில் நாளை நடைபெறும் விழாவில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு மாநில அரசினது விருதுகளை வழங்க உள்ளார். அந்த பட்டியல் இதோ. தமிழர் விருது மற்றும் டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது, பெண்களின் துணிச்சலை போற்றும் கல்பனா சாவ்லா விருது, சிறந்த நிர்வாகத்திற்கான முதலமைச்சர் நல் ஆளுமை விருது மற்றும் சமூக பணியாளர் விருதுகள், மேலும் சிறந்த முறையில் செயல்பட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கான தூய்மை மற்றும் நிர்வாக விருதுகள். இது மட்டுமின்றி மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணித்து கொண்ட 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சார்நிலை அலுவலர்களுக்கு சிறப்பு பதக்கங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே இந்த 15,000+ பார்வையாளர்கள் எதிர்பார்க்கும் அதிகாரிகளின் இறுதி பட்டியல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களின் எதிர்பார்ப்பும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும். முதல்வர் விஜய் முதல் முறையாக கொடியேற்றுகிறார் என்பதாலும் நாளை பொது விடுமுறை நாள் என்பதாலும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கோட்டைக்கு பகுதிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறுதலும் இன்றி விழாக்கான அனைத்து வசதிகளையும் தமிழக அரசு செய்துள்ளது. நாளை காலை கோட்டையில் வீசப்போகும் மூவர்ண கொடி நமது மாநிலத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.